காமெடி நடிகர் சேஷு அவர்களோட இறுதி ஊர்வலத்தில் அவங்களோட பையன்கள் தான் அப்பாவை பார்த்து கதறி அழுது இருந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் பலரும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் டிவி லொல்லு சபா புகழ் சேஷு அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மாரடைப்பு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். தீவிர சிகிச்சையில் இருந்து வந்துகிட்டு இருந்தார். நேற்று சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிட்டாரு. இந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்திருந்துச்சு. சேஷு அவர்களோட உடல் இன்னைக்கு நல்லடக்கம் செய்யப்பட போகுது. அதற்கு முன்னாடி அவங்களோட வீட்டில் பொதுமக்களோட அஞ்சலிக்காகவும் அவங்களோட உறவினர்களோட அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவரோட இறுதி ஊர்வலம் தொடங்கி இருந்துச்சு. மிகப்பெரிய அளவில் அந்த ஊர்வலம் நடக்கல, ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு மினி வேனில் அவரோட பாடியை ஏற்றிக்கிட்டு அந்த ஒரு வேனில் அவங்களோட பையன்கள் 2 பேரும் இருக்க மாதிரி அந்த ஒரு இறுதி ஊர்வலத்தில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட அப்பாவை பார்த்து அவங்க 2 மகன்களுமே மிகப்பெரிய அளவில் கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்த எல்லோருக்குமே அது மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துருந்துச்சு. அப்பா, நீங்கள் எப்பவும் எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்களே, இப்போ ஏன் அழுக வைக்கிறீங்க அப்படின்னு அவங்களோட பையன் சொல்லியிருந்த வார்த்தைகள்லாம் எல்லோரோட நெஞ்சையுமே பதபதைக்க செஞ்சிருந்துச்சு. தன்னோட நகைச்சுவை உணர்வு மூலியமா மக்களோட கவலைகளை மறக்க செஞ்சு சிரிக்க வச்சிருந்த சேஷு அவர்கள் இன்னைக்கு எல்லாரையும் ஒரேடியாக அழுக வச்சு இறுதி ஊர்வலமாக போய்கிட்டு இருக்காரு. அவரை இழந்து வாழும் அவரோட குடும்பத்தாருக்கு பொதுமக்களும் சரி திரைப்பிரபலங்களும் சரி தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் லொல்லு சபாவில் இருந்த மனோகர் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக தன்னோட நண்பனுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லொல்லு சபாவில் இருந்த எல்லாரையுமே திரட்டி மறுபடியும் லொல்லு சபா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஒரு சில காட்சிகள் கூட எடுத்திருந்தோம். அந்த ஒரு நிலையில் இப்படி அண்ணன் எங்களை விட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷனுக்கு 10 விரல், அதில் ஒரு விரல் இல்லைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி தான் சேஷு அண்ணன் இல்லாமல் போனது இப்போ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீக்காக மாறி இருக்கு. நாங்கள் எல்லாருமே சின்ன திரையிலேருந்து தான் பெரிய திரைக்கு போயிருந்தோம். 50 ரூபாவில் தான் எங்களோட ஆரம்ப சம்பளம் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிருந்தோம். அண்ணனும் அதே மாதிரி தான் இப்போ தான் வளர்ந்து வந்திருந்தார். இந்த ஒரு நேரத்தில் அவரோட மறைவு அப்படிங்கிறது எங்களால் ஏற்றுக்கவே முடியலை. எப்போதுமே எங்கள் செட்டில் கலகலப்பாக இருக்கக்கூடியவர், இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு காமெடி கொடுக்கக்கூடியவர். இப்போ கூட அவரோட இறுதி ஊர்வலத்தில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கோம். அதற்கு காரணம் அண்ணன் போயிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷம் இல்லை, அண்ணன் இருக்க இடத்துல நாங்கள் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத திரும்ப வலியுறுத்துறதுக்காக தான் இப்போ கூட நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கிறோம் அப்படின்னு எமோஷ்னலாக பேசியிருந்தாரு. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.